அத்தை நான் நாளையிலேருந்து வேலைக்கு போகலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வேலைக்கு போறியா? நம்ம குடும்ப மானத்தை கெடுக்க போறியா நீ? நம்ம குடும்பம் பிச்சை எடுக்கிற நிலைமை கூட வந்திருக்கு. நான் அப்போ கூட நான் வேலைக்கு போனது கிடையாது. நீ என்ன இப்போ புதுசாக வேலைக்கு போகணும்லாம் சொல்லிட்டு இருக்க? அந்த காலம் வேற இந்த காலம் வேற. இப்போ நான் வேலைக்கு போனாதான் நம்ம குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு வர முடியும். ஏன் நம்ம குடும்பம் என்ன பண்ண அடகு கடையில இருக்கு? நீ போய் திருப்பி கொண்டு வர போறேன்ற? அத்தை எங்கள் வீட்டில் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. அந்த படிப்பை நான் வேஸ்ட் பண்ணலாமா? நான் கண்டிப்பாக வேலைக்கு போவேன். நான் லட்சக்கணக்கு கொட்டி என் பிள்ளைகளை படிக்க வச்சேன் தெரியுமா? இவ்வளோ தூரம் காசு கொட்டி செலவு பண்ணதுக்கு உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்காமே இருந்திருக்கலாம். நீங்கள் தான் வேலைக்கு அனுப்ப மாட்டேன்றீங்களே. அந்த காசு இருந்திருந்தா நீ குடும்பம் நல்லா இருந்திருக்கும். என்னடி இந்த பக்கம்? ஏம்மா என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுதுமா. நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேம்மா. அப்போ என்ன உனக்கு குடும்ப கஷ்டம் வேலைக்கு போகிற அளவுக்கு? ஏம்மா எனக்கு மேக்கப்புக்கு காசு, ட்ரெஸ்ஸுக்கு காசு, ஃபேஷியல் காசு அவர் தரமாட்டேன்றாருமா. கணக்கு பார்க்குறாருமா எல்லாத்துக்கும். அதனால் என்ன பண்ண போகிறேன்? வேலைக்கு போய் இதெல்லாம் நானே பண்ணிக்க போகிறேம்மா. சரி வேலைக்கு போனால் அம்மா கொஞ்சம் காசு தருவியா? மிச்சம் இருந்தால் தாரேன். நல்ல வேலை உனக்கு காசு கொட்டி படிக்க வச்சதுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறேன். ஏதோ போயிட்டு வா. ஏம்மா நீ ஏமா சொல்கிற? நீ தான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவியம்மா? அடப்போடி, நம்மளுக்கு காசு வேணும்னா நம்ம போய் தான் ஆகணும். இதெல்லாம் ஒரு பொழப்பு.